இன்றைக்கி நாம் தட்டைப்பயிரில் கிரேவி பண்ண போகிறோங்க. அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நான் 100 கிராம் தட்டைப்பயிறு எடுத்து வச்சுருக்கேன். இதை 2 மணி நேரம் முன்னாடி நம்ம ஊற வச்சு வைக்கணும். நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பல்லாரி கூட எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் நான் ஒரே ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் கம்மியாக செய்கிறதுனால 1 எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் இஞ்சி, அப்புறம் 7, 8 பல்லு பூண்டு, ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் புளி சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். நான் இதில் புளி சேர்க்கலை. உங்களுக்கு புளி டேஸ்ட் பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது தேங்காய் சேர்க்காம கூட நம்ம பண்ணலாம். நான் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1½ ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தக்கன நீங்கள் மிளகாத்தூள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். தேவைக்கு கல்லுப்பு எடுத்திருக்கேன். அப்புறமா தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, பெருங்காயத்தூள், பூண்டு 2 பல் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 2 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம குழம்பு செய்ய போகலாம். நான் இப்போ குக்கரில் பயறு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கிறேன். 2 விசில் வச்சா போதும். அதிகமாக வச்சிடாதீங்க, இது சீக்கிரம் குழஞ்சிரும். தேவைக்கு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 2 விசில் வச்சுடுங்க போதும். 2 விசில் வந்துடுச்சு. பாருங்கள் பயறு எப்படி நல்லா வெந்திருக்குன்னு. இப்போ இதில் தண்ணியை வடிகட்டிட்டு பயறை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. குழம்பு செஞ்சிடலாம். அடுப்பில் பாத்திரம் வச்சு பாத்திரம் காஞ்சதுக்கப்புறமா அதில் எண்ணெய் சேர்த்துக்காங்க. எண்ணெய் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுக்கோங்க. நான் எப்போவுமே தாளிச்சிட்டு தான் பண்ணுவேன். இன்றைக்கி அம்மா பண்ணுறதுனால அம்மா தனியாக பண்ணிட்டு தான் லாஸ்ட்டு தாளிப்பாங்க. அப்போ தான் வாசமாக இருக்கும்னு. பூண்டை போட்டுக்கோங்க. நீங்கள் கட் பண்ணி கூட போட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு பேஸ்ட்டு தான் பிடிக்கும்னா நீங்கள் இஞ்சி பூண்டை பேஸ்ட்டாக பண்ணிக்கோங்க. நான் பூண்டை முழுசாகவே போட்டிருக்கேன். போட்டுட்டு இஞ்சியை நான் அரைச்சி போட்டுடுறேன். இப்போ நீங்கள் இதில் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பாதி வதங்கினதுக்கப்புறமா அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காயை சேர்த்துக்கோங்க. முருங்காய் போட்டோடனே நான் அதில் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்தே நான் வதக்கிக்கிறேன். முருங்காய் கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 4 கொத்தவரங்காய் சேர்த்துக்கிறோம். இது இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது. வச்சுருந்தா வாடி போயிடுமே, நான் குழம்புல சேர்த்துக்கிட்டேன். இப்போ தேங்காயையும் இஞ்சியும் சேர்த்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம மசாலில் ஏற்கனவே சீரகம், மிளகு எல்லாமே போட்டிருக்கோம். ஆனால் இப்போ இதுலேயும் கூட கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு எல்லாம் போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்மளோட மசாலா எல்லாம் நம்ம குழம்புல போட்டு வதக்கிக்கலாம். எல்லா பொடியும் சேர்த்து போட்டுருங்க. மீதி இருந்த உப்பையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. லேசாக வதக்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துக்காதவங்க இதுலேயே கொஞ்சம் பயரை எடுத்து நீங்கள் அரைச்சி போட்டால் கூட குழம்பு நல்லா கொலன்னு கட்டி ஆகிடுங்க. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். குழம்பா வேணும்னா நீங்கள் தேங்காய் கூட கொஞ்சம் வச்சு அரைச்சி கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அவ்வளோ தண்ணியை ஊற்றி மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இது சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இதில் அவிச்சு வடிகட்டி வச்சுருக்க பயரை நம்ம சேர்த்துக்கலாம். பயிர் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இருந்தால் கூட போதும். குழம்பு நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தான் நம்ம பயரை போடுறோம். அதனால் ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் இருந்தால் போதும். பயரில் உப்பு போட்டிருந்தீங்க அப்படின்னா குழம்புல கம்மியாக போடுங்க. இல்லை நீங்கள் போடலை அப்படின்னா இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. கிரேவியாக வேணும்னா தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை குழம்பா வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டு கொஞ்சம் பயர் எடுத்து அரைச்சி ஊற்றிட்டீங்க அப்படின்னா நல்லா கொலன்னு இருக்கும். கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ தாளிச்சிடலாம். அடுப்பில் பாத்திரம் வச்சு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம உளுத்தம்பருப்போ வேறு எதுனாலும் சேர்க்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்தம்பருப்பு, வெந்தயம் சேர்த்துட்டு அது 2 பொரிச்சதுக்கப்புறமா கருவேப்பிலை, வெங்காயம், கட் பண்ணி வச்சுருக்க காஞ்ச மிளகா எல்லாம் சேர்த்துக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம 2 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை தட்டி சேர்த்துக்கணும். அப்படியே முழுசாக சேர்க்கக்கூடாது. தட்டி சேர்த்தா தான் வாசம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து தாளிச்சிட்டு இதை தூக்கி கிரேவியில் ஊற்றிட வேண்டியதான். நமக்கு தனிப்பட்ட முறையில் பயரை வச்சு சாப்பிட்ட டைம் இல்லை அப்படின்லாம் யோசிக்காதீங்க. இதையே ஒரு நாள் நீங்கள் குழம்பு மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா அன்றைக்கி நீங்கள் பயரும் சாப்பிட்ட மாதிரி ஆச்சு, குழம்பு டிஃப்ரெண்ட்டாக வச்ச மாதிரி ஆச்சு. அவ்வளோதான், நம்மளோட தட்டைப்பயிறு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே தரும். தேங்க்யூ.